ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி இன்வெர்ட்டரில் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி நான் டயக்ராமை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம போட போகிற டயக்ராமு. இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 212. இந்த சென்டர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் 132, இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 82, இதோட ரேடியஸ் 32. இது டீட்டெயில் வியூவாக இங்கே கொடுத்துருக்காங்க. இது பீன் நோட் பண்ணி டீட்டெயில்டு பீன் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் 2:1 ரேஷியோ. இந்த டைமென்ஷன் வச்சு தான் நம்ம இந்த பார்ட்டை போடணும். தென் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் ஒன்று இருக்குது. தென் இந்த கட்டுக்கு இதுதான் நம்ம ஸ்கெட்சாக எடுத்துக்கணும். இது செக்ஷன் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. தென் பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்லாட் எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு ஸ்லாட் போட்டுக்கோங்க. அதை நம்ம டைமென்ஷன் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ரேடியஸ் 25 வரும். ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. தென் சென்ட்ரல் லைன் டெலிட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் லைனோட மிட் பாயிண்ட்டையும் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ லைன் எடுத்து லைன் போட்டுக்கோங்க. 2 சர்க்கிளையும் ஃபில் ஆகிற மாதிரி. தென் அதுக்கு டைமென்ஷன் கொடுங்க. அதோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 72. தென் ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு நான் இப்போ டைமென்ஷனை ட்ராக் பண்ணி என்னோடய வியூவுக்கு கரெக்டாக வச்சுக்கிறேன். தென் இதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ கோஇன்சிடென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதை கோஇன்சிடென்ஸ் பண்ணிக்கிறோம். ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இப்போ ஆட்டோ டைமென்ஷனில் அப்ளை கொடுத்து டன் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்து ஜஸ்ட் ஸ்கெட்ச் ஃபுல்ஃபில்லாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. தென் இப்போது டபுள் டேப் பண்ணி மேக் ஆஃப்செட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 16 mm வரும். ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரூட் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 12 வரும். கிளிக் ஓகே. தென் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ப்ரொஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு இன்னர் சர்க்கிளோட எட்ஜை ப்ரொஜெக்ட் 2Dக்கு மாற்றிக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்து இப்போது இதை ஆஃப்செட் 8 mm கொடுங்க. தென் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்து மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் கொடுத்து ஃபேஸ் செலக்ட் பண்ணி 5 mm கொடுங்க கரெக்டாக. கிளிக் ஓகே. இப்போ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரொட்டேட். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மிடில் உள்ள பிளேன் இந்த பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் ப்ரொஜெக்ட் ஜாமெண்ட்ரி கொடுத்து கீழே உள்ள ஃபேஸ் உள்ள எட்ஜை நான் 2Dக்கு மாற்றிக்கிறேன். தென் அதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது லைன் எடுத்துகிட்டு ரைட் சைடு ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் இப்போது ஃபில்லட் ரேடியஸ் பார்த்திங்கன்னா 18 வரும். 18 கொடுத்துட்டு இந்த லைனையும் இந்த வெர்டிக்கல் லைனையும் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். தென் இதோட டோட்டல் ஹைட் பார்த்துட்டிங்கன்னா 102. அதுக்கப்புறம் ஆஃப்செட் எடுத்துக்கிட்டு இந்த லைனை ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 வரும் கரெக்டாக. ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இதை டெலீட் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 15 வரும் கரெக்டாக. டயா 15 வரும். இன்னரில் போடுறது ரேடியஸில் போடணும். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா 13. இப்போ டேஞ்சன்ட் எடுத்து இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் டேஞ்சன்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு தென் இப்போ நான் சென்ட்ரல் அந்த டெலீட் பண்ண லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஒரு லைன் போட்டு. தென்
ட்ரிம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. தென் உள்ளே உள்ள அந்த சர்க்கிளோட லைனை ட்ரிம் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. தென் ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி கொடுத்து தென் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு தென் அதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றிக்கிறோம். தென் லைன் எடுத்துக்கிட்டு அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டு தென் ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு தென் ட்ராக் பண்ணி எகைன் கீழே லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக. தென் இப்போ வந்து டைமென்ஷன் கொடுங்க. தேவையான டைமென்ஷன் கொடுத்தாச்சு. தென் நான் கன்ஸ்ட்ரைன் பண்ணுறதுக்காக ஃபுல் டைமென்ஷன் கொடுக்குறேன். அதான், வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு இது வந்து அன்னெசரி டைமென்ஷன் சொல்ல முடியாது. கன்ஸ்ட்ரைன் ஆகிறதுக்காக நம்ம டைமென்ஷன் கொடுத்து டயக்ராமாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன் வந்துடுச்சு. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்து தென் பார்த்தீங்கன்னா அங்கே சென்டரில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு நம்ம லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணல. தென் சேம் டபுள் டேப் பண்ணி ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிக்கிட்டா கரெக்டாக தெரியும். ரைட் கிளிக் கொடுத்து ஹைட் கொடுத்துக்கோங்க. தென் இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் இப்போ ரைட் கிளிக் கொடுத்து ஷோ ஆல் கொடுத்தீங்கன்னா எகெயின் அது வந்துடும். டயக்ராம்ஸ் விசிபிள் ஆயிரும். தென் இப்போது எக்ஸ்ட்ரூட் எடுத்து ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு மிட் பிளேன் சூஸ் பண்ணி 60 கொடுங்க கரெக்டாக. ஓகே கொடுத்துட்டு தென் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுங்க. ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்துகிட்டு இந்த சர்க்கிள், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன் கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு தென் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடில் போயிட்டு ரிவர்ஸில் கொடுங்க, கட் ஆயிரும். ஓகே, தென் இப்போ வந்து சேம் பிளேன் சூஸ் பண்ணிக்கிட்டு சேம் ஸ்கெட்சு வச்சு சர்க்கிளோட ஸ்கெட்சை வச்சு அந்த சர்க்கிளுக்கு கரெக்டாக 135க்கு ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறோம். தென் இப்போ நான் கான்சன்ட்ரேசி கொடுத்துட்டு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 13 அவுட்டர் சர்க்கிளுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். 30 வரும் கரெக்டாக. ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. தென் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்போது சேம் எக்ஸ்ட்ரூடு அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு மிட் பிளேனு 135 கரெக்டாக. ஓகே, சேம் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க. தென் இப்போ வந்து ப்ரொஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு இந்த இதை ப்ரொஜெக்ட் 2Dக்கு மாற்றிக்கிட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. 2Dக்கு மாற்றிட்டு ஹைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் சென்டராக ஒன்று போட்டுக்கோங்க. தென் இப்போது ஒரு ஆங்கிள்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 120 கரெக்டாக போடணும். ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இப்போ ஆஃப்செட் அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி 5 mmக்கு ஆஃப்செட் வைக்கணும். அந்த ஆங்கிளோட லைன்லேருந்து கரெக்டாக 5 mm. தென் சேமு அதுக்கு பேரலாக ஒரு லைன் போடணும். ஜஸ்ட்டு நான் லைன் போட்டுக்கிட்டு கன்ஸ்ட்ரைனில் பேரலல் எடுத்து அதை நான் பேரலல் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலல், கிளிக் ஓகே. தென் ட்ரிம் எடுத்துகிட்டு தேவையில்லாதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். தென் இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டா இந்த கட்டு வந்து கரெக்டாக ஆயிரும். தென் ட்ரிம் எடுத்துக்கிட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. மேலேயும் ட்ரிம் பண்ணிக்கோங்க, உள்ளே ஒளிந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரிம் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். நான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடுறேன். தென் ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் ஷோ ஆல் கொடுங்க. எகைன் எக்ஸ்ட்ரூடில் போயிட்டு கட் கொடுங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கரெக்டாக. ஓகே, கரெக்டாக கட் ஆயிரும். கிளிக் ஓகே. இப்போது டாப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்கெட்சில் உள்ளவங்களே 3 லைன்ஸ் தெரியுது. இங்கேயும் 3 லைன்ஸ் இருக்குது. தென் இப்போ வந்து நம்ம வந்து மெயின் பார்ட் போட போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டு. இது வந்து பேக் போட்டாச்சு.
தென் இப்போது பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்துகிட்டு 3Dயில் வந்து 2D கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஓகே. தென் இப்போது சென்டராக ஒரு லைன் போட்டுக்கோங்க வெர்டிக்கலாக. தென் இப்போது ட்ரிம் எடுத்து ட்ரிம் பண்ணிக்கோங்க அந்த லைனை. ஓகே. தென் இப்போ அதை வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். லைன் எடுத்து சென்டர்லேருந்து கரெக்டாக லெஃப்ட் சைடு 82க்கு ஒரு லைன் போடணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 140 கரெக்டாக. தென் இப்போ டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு இதுக்கு 82 கொடுங்க. தென் ஆங்கிள் பார்த்துட்டிங்கன்னா 140 கரெக்டாக. ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இப்போது ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்து இதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு 3D வந்து ரூட்டிங் மாற்றிட்டு அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு டைமென்ஷன் எடுத்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 212 வரும் கரெக்டாக. ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு தென் இப்போ சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துகிட்டு இதோட ரேடியஸ் பார்த்துட்டிங்கன்னா 20 வரும் கரெக்டாக. தென் இப்போ டைமென்ஷன் டேஞ்சன் எடுத்துக்கிட்டு இதையும் நான் டேஞ்சன் பண்ணிக்கிறேன். தென் லைன் எடுத்து மேலே உள்ள பாயிண்ட்லேருந்து சேம் 82க்கு ஒரு லைனு ஜூம் பண்ணிக்கிட்டு ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஐ மீன் அந்த ஃபேஸில் டச் ஆகுதான்னு பார்க்குறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே கரெக்டாக இருக்குது. தென் இப்போ வந்து 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஆர்க் போட்டுக்கோங்க. கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். தென் டைமென்ஷன் எடுத்து இதோட ஹைட் பார்த்துட்டிங்கன்னா 8 வரும் கரெக்டாக. இதோட ரேடியஸ் பார்த்துட்டிங்கன்னா 32. ஓகே. தென் இப்போ வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். தென் லைன் சூஸ் பண்ணி இந்த ஆர்க்கோட எண்ட்லேருந்து அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு ஓகே டேஞ்சன் ஆயிடுச்சு. கிளிக் ஓகே. தென் இப்போ வந்து டைமென்ஷன் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 70 வரும் கரெக்டாக. தென் உள்ளே வர ஆங்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 22 கரெக்டாக. ஓகே. தென் இப்போ வந்து ஓகே இந்த இது தேவையில்ல, அது அலைன்டாக வருது, அது போடணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்ளை டைமென்ஷன் கொடுங்க. அப்ளை டைமென்ஷன் கொடுத்துட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஓகே கொடுத்துங்க. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு, இருந்தாலும் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ வந்து ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஓகே கரெக்டாக இருக்குது. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. ஓகே. இதை கட் பண்ணாலும் பரவாயில்லை, கட் பண்ணலனாலும் பரவாயில்லை. அது ஐ மீன் அந்த ஆப்ஜெக்ட்க்கு உள்ளே தான் வரப்போகுது, அதனால் அந்தளவுக்கு தெரியாது. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இதையும் இந்த ஃபேஸையும் சூஸ் பண்ணி மிடில் கொடுங்க. மிடில் கொடுத்துட்டு 60 கொடுங்க டிஸ்டன்ஸு. கிளிக் ஓகே. தென் இப்போ வந்து அந்த உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக. சேம் ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி இந்த லைன், இந்த சர்க்கிள், இந்த லைன் ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரூடில் போயிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுங்க, கட் ஆயிரும். தென் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுங்க. ஓகே டயக்ராம் பார்த்துக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மலாக ஒரு சர்க்கிள், இதை வந்து கான்சன்ட்ரிசிட்டி கொடுங்க. அதோட டைமென்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 10 வரும். இப்போ வந்து ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க.
இந்த லைனுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 12 வரும். இப்போது 3Dயில் வந்து 2Dக்கு மாற்றிக்கோங்க. இப்போது ஆஃப்செட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா பக்கமும் 10 கரெக்டாக. இப்போது அந்த டயக்ராமில் உள்ள ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இப்போது ஃபினிஷ் ஸ்கெட்ச் ஓகே. அதை வந்து கன்ஸ்ட்ரெயின் கரெக்டாக ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். இதையும் கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிறேன். இதையும் கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிறேன். இதையும் கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிறேன். இப்போ போட்டது வந்து கரெக்டு தான். பட்டு கீழே பார்த்தீங்கன்னா 5 டைமென்ஷன் 8 இருக்குது. அதனால் நான் ஜஸ்ட்டு அதுக்கு இருக்கிற டைமென்ஷனை அப்படியே எடுத்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஓகே கொடுத்துக்கோங்க. இதோட ரேடியஸ் ஓகே கொடுத்துக்கோங்க 42. ஜஸ்ட்டு அதில் வர டைமென்ஷனை அப்படியே கொடுங்க, எதுவும் சேஞ்சஸ் பண்ணாமல். வெர்டிக்கல் ஹரிசாண்டல் எப்படி வேணாலும் நீங்கள் டைமென்ஷன் கொடுக்கலாம், அலைண்டாகவும் கொடுக்கலாம். அதில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வந்துடுச்சு. நான் ஜஸ்ட் அதில் இருக்கிற டைமென்ஷனை ட்ராக் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுங்க. தென் இதையும் ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். கிளிக் ஓகே. தென் இப்போ வந்து சென்டராக நம்ம வந்து கட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணி விசிபிலிட்டி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரூடில் போயிட்டு சேம் 2 ஃபேஸையும் செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 32 வரும். ஓகே. இப்போ கரெக்டாக கட் ஆயிரும். ஓகே கட் ஆயிடுச்சு சென்டரா. தென் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் அந்த ஸ்கெட்சில் போயிட்டு விசிபிலிட்டியை ஆஃப் பண்ணிடுங்க. தென் அந்த எட்ஜை மட்டும் நம்ம வந்து அந்த கர்வை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 3D 2Dக்கு மாற்றிக்கிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரூடில் போயிட்டு ஜஸ்ட்டு 12 கொடுங்க. ஏன்னா கீழே 5 தான், மேலே வந்து 12 வந்துடும் கரெக்டாக. கிளிக் ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஃபில்லட் தரணும். ஃபில்லட்டோட ரேடியஸ் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 3D ஃபில்லட் இது பேர். ஸ்கெட்சில் கொடுத்தீங்கன்னா 2D ஃபில்லட்னு வந்துடும். இதோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 வரும். ஓகே இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே அவ்வளோதான் கைஸ். இந்த டயக்ராம் கரெக்டாக வந்துடுச்சு அந்த ஸ்கெட்சில் உள்ள மாதிரியே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.